இன்றைய சூழ்நிலையில் பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதையா, சோதனை கதையா, கட்டுக்கதையா? ஐயா, பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதை தான். படிப்பறிவுனா என்னன்னே தெரியாத, நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு பழங்குடி இனத்திலிருந்து பிறந்து தனது தனித்திறமையினாலும் ஆளுமையினாலும் இன்னைக்கு இந்தியாவோட குடியரசுத் தலைவராக ஆயிருக்காங்களே திரௌபதி முர்மு. அவங்க பண்ணதுக்கு பேரு சாதனை இல்லையாங்க ஐயா. தனது வீரத்தாலும் தைரியத்தாலும் இந்தியாவோட முதல் பெண் பிரதமராக ஆனாங்களே இந்திரா காந்தி. அவங்க பண்ணதுக்கு பேரு சாதனை இல்லையாங்க ஐயா. தப்பா நினைக்க வேணாம். நாகரிகமற்ற சமூகம் மலைவாழ சொல்ல அவங்க தான் ரொம்ப நாகரிகமானவர்கள், கண்ணியமானவர்கள். நம்ம தான் நாகரிக குறைவானவர்கள். அதனால நாகரிகம் தெரிந்தவர்கள் சொல்லுங்க. பல இன்னல்களுக்கு இடையிலும் சிக்கல்களுக்கு இடையிலும் மன உறுதியை மட்டும் விட்டு கொடுக்காம மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்ற ஒற்றை வார்த்தையை தமிழக மக்கள் கிட்ட சொல்லி தமிழக மக்களையே தன்வயப்படுத்தி முதலமைச்சரா ஆனாங்களே ஜெயலலிதா அம்மா. அவங்க பண்ணது சாதனை இல்லையாங்கய்யா. பெண்களுக்கு தனி காவல் நிலையம். லஞ்சம்லாம் கூடிருச்சுன்னு சொல்றாங்க. ஆண் காவல் நிலையத்தை விட பெண் காவல் நிலையத்தில் லஞ்சம் கூடிருச்சுன்னு சொல்றாங்க. இந்தியாவிலே ஆண்கள் கூட ஏற தயங்கும் எவரெஸ்ட் சிகரத்தை ஒற்றை பெண்மணியா இருந்து ஏறி இந்தியாவோட தேசிய கொடியை நட்டு வச்சிருக்காங்களே சிங்கப்பெண். உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த பச்சேந்திரி பால் பண்ணதுக்கு பேரு சாதனை இல்லையா? சூப்பர். உலகத்தில் இருக்க எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டில் அதுவும் குறிப்பாக விராட் கோலி, தோனி, சச்சின் டெண்டுல்கர் இவங்களை மட்டும் ரசித்து பார்த்து கொண்டிருக்க இந்த மக்களுக்கு மத்தியில் பெண்களாலும் கிரிக்கெட்டில் சாதனை பண்ண முடியும்னு சொல்லி கடந்த 2025 நம்ம வீர பெண்கள் எல்லாரும் பெண்கள் கிரிக்கெட் உலக கோப்பையை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்களே, இதுக்கு பேர் சாதனை இல்லையாங்கய்யா? அருமை அருமை அருமை. இறுதியா பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிங்க நம்ம பஹல்காம்ல 21 சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டுட்டு நாடு திரும்பி இருக்காங்க. அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு ஆபரேஷன் சிந்தூரை உருவாக்கி அதை பயன்படுத்துவதற்கு எத்தனையோ ராணுவ வீரர்கள் இருந்தாலும் 2 வீர மங்கைகள் மட்டும் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே போய் தில்லா மாசா போய் அந்த சிந்தூர் ஆபரேஷனை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு நாடு திரும்பி இந்த உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சாங்களே, இதுக்கு பேர் சாதனை இல்லையாங்களாயா? அதுக்கு அனுமதி கொடுத்தது பிரதமர், ராணுவ அமைச்சர். நிமிர்ந்த நன்னனையோடு நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமல் தன் அறிவை கொண்டு அச்சம் கொள்ள வைத்து வெக்கம் கொண்டு விலகி போகாமல் மௌனம் கொண்டு மடங்கி போகாமல் தம்மால் என்ன செய்ய முடியும் என்று செயலிழந்து போகாமல் எதையும் செய்ய முடியும் என்ற கர்வத்துடன் நாம் ஜாதிக்கு பிறந்தவர்கள் அல்ல சாதிக்கத்தான் பிறந்தவர்கள் அப்படின்னு இந்த காலத்து பெண்கள்லாம் பல சாதனை செஞ்சுட்டு இருக்காங்களே ஐயா. அதனால தான் சொல்கிறேன், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வர பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதையே, சாதனை கதையே, சாதனை கதையே. ஒரு தடவை அக்கா பார்த்து சொல்லுங்க. இந்த காலத்து பெண்கள் சுதந்திரம் என்பது சாதனை கதை தாங்க. அக்கா ரிப்பீட். யோசிப்பவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் தயங்குபவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியம் கிடையாது. துணிவுடன் முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த உலகில் எல்லாம் சாத்தியம். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, அதே போல் முயற்சித்து பார்த்தால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சித்து பார்ப்பவர்களே உண்மையான மனிதர்கள். வீழ்வது வெக்கமில்லை, வீழ்ந்து கிடப்பதுதான் வெக்கம். நல்லவர்கள் லட்சியம், வெல்வது நிச்சயம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. கடைசியா சொன்னது என்ன? நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம். என்னையே தான் நம்ம அதானப்பா? ஆமா. ஏன்னா அப்பதான் அந்த இதுக்கு நான் அந்த அணிக்கு சாதகமாக பதில் சொல்லுவேன். கவலைப்படாதே, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக. நன்றி நன்றி நன்றிங்க. இந்த அம்மா தான் இந்த அம்மாவுக்கு ஆப்பு. அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கெல்லாம் சொந்த வீட்டில் கூட சுதந்திரம் இல்லைன்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்களேன். அதாவது ஒரு பொண்ணு நான் படிக்கணும், இந்த இடத்துக்கெல்லாம் வெளியே போகணும், நான் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னாலாமா. அதுக்கு அவங்க அப்பா அம்மா திருப்பி சொன்னாங்களாமா, அடடா இப்பெல்லாம் நீ அதை பண்ணக்கூடாதுமா, நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணலாம், உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணலாம், நீ ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாமா. அவங்களுக்கே தெரியுது உங்க வீட்டுக்காரர் வீழ்ச்சியாவாயின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு அதை நம்பிருச்சுங்களாயா? அந்த பொண்ணு தான் இழிச்சவாயின்னு நான் சொல்றேன்.
அதை நம்பிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சா, ஆசையா கல்யாணம் பண்ணிடுச்சாமா. கல்யாணம் பண்ணிட்டு சரி இன்னுமேல் நம்ம கனவுகளை தொடரலாம், நம்ம அங்க போலாம், நம்ம இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு அவங்க கணவர் வீட்டில் கேட்கும்போது அந்த கணவர் வீட்டில் சொன்னாங்களாமா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றதுக்கு இது என்ன உங்க அப்பா அம்மா வீடா அப்படின்னு கேட்டாங்களாமா. நல்லா இருக்குல்ல? இதுதான் டபுள் ரோல் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அதனாலதான் ஏன் சொல்றேன், இந்த காலத்துலயும் பெண்களுக்கு சொந்த வீட்டுல கூட சுதந்திரம் இல்லை அப்படின்னு. சரி, அப்போ சுதந்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களா எங்களுக்கு என்ன பிடிக்குதோ எங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அதை போல்டா சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை வேணும்னு கேட்கறது தான். இப்போ நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. அதுக்கு ஒரு பதில் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மா இந்த படிப்பு படிக்காதம்மா, அது வேண்டாம் அப்படின்றது. மா இந்த நேரத்துல வெளியே போகாதம்மா, அது உனக்கு சேஃப் இல்லை. அந்த பிளேஸ்க்கு ஏன் போன, அது பாதுகாப்பானது இல்லை. அவங்க கூட ஏன் சேர்ந்த, அவங்க சரியில்லை. அப்ப இதெல்லாம் நல்லா கவனிங்களேன். அங்க சரியில்லை, அது சரியில்லை, அது பாதுகாப்பா இல்லை, அது தவறா இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு பெண்ணையும் மாத்துறீங்களே, அதாவது எங்களை மாத்துறீங்க, எங்களோட ஆசையை மாத்துறீங்க, எங்களோட கனவுகளை மாத்துறீங்க, எங்களோட ஆடையை மாத்துறீங்க, எங்களோட நேரத்தை மாத்துறீங்க. ஆனா நீங்க அந்த தவறை மாத்துனீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இப்ப இருக்க அம்மாக்கள்லாம் ஆம்பளை பையனையும் இப்படி தான் வளர்க்குறாங்க. இப்ப இருக்க அம்மாக்கள்லாம் மோசமாயிட்டாங்க. அம்மாக்கள் தான் மாறணும்னு சொல்லி பேசணும், பார்த்து மறந்துடக்கூடாது. இப்போ ஆம்பளை பையன் தான், டே போயிடாதடா, கீழே விழுந்துடாதடா, அங்கெல்லாம் அதுக்குடா போகிற, அவனோடலாம் பழகக்கூடாது. போனோமா வந்தோமான்னு இருக்கணும், எந்த பிரச்சனைக்கும் வெளியே போயிடக்கூடாது. ஆனால் உன் மைய பிரச்சனைக்கும் 100 பேர் வந்துடணும். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. பொம்பளை பிள்ளை மட்டும் அப்படி, இப்போ ஆம்பளை பிள்ளையை அப்படி வளர்க்குறாங்க. ஆம்பளை பையங்களை என்ன வேணா படிக்கலாம், நான் இது படிக்கிறேன் அப்படின்னா நல்லா படிப்பான், வெளியே போறேன்னா நீ எப்போ வேணா வாப்பா அப்படின்ற ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி சுதந்திரம் இல்லையா? ஒவ்வொரு வெளியில நடக்கிற தப்புக்காகவும். சென்னைக்கு வந்திருக்கீங்களாப்பா? சென்னைக்கு வந்தவங்களுக்கு தெரியும், ராத்திரி 12 மணிக்கு 15 பைக் ஒன்றா பறக்கும், பொம்பளை பிள்ளைய ஓட்டு போங்க. காந்தி நினைச்சது நடந்துச்சு. 12 மணிக்கு நகையோட போகணும்னு சொன்னா அது கவரிங் நகை மட்டும், அது வேற ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு மாற்றம் வந்து கவரிங் நகை. சார், அது ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்குன்னா நான் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். கலாச்சார சீரழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் சார். அவங்க பண்ண தப்புக்காக, அவங்களோட விஷயத்துக்காக எங்களை மாற்றி மாற்றி நாங்கள் உடையலைனாலும் ஒரு நாள் உருமாறி தடமாறி போயிடுவோம் இல்லையா? அப்போ அது எங்களோட சுதந்திரமா இல்லை சோதனையா ஐயா? வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் கல்லூரிக்கு போன முதல் நாள் வந்து உங்கள் வீட்டில் என்ன சொல்லிங்க ஐயா வழி அனுப்புனாங்க? எதையாவது படித்து டிகிரி வாங்கிட்டு வரான்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா +2 ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அம்மா ஒன்று சொல்லி கல்யாண பத்திரிக்கையில் பின்னாடி போடணும்டா, அதுக்காக போயிட்டு வரான்னு சொன்ன உண்மை அது. நான் பையெல்லாம் சொல்ல விரும்பல. எங்கள் அம்மா சும்மா தான் சொல்லி அனுப்புனாங்க. எங்கள் அம்மா வாய் மூடுதான் நான் நிறையா படிச்சுட்டேன், அதுதான் உண்மை. ஐயா, உங்களுக்கு நல்லது சொல்லி வழி அனுப்புனாங்க. நான் வந்து +2 முடிச்சு அப்போ தான் கல்லூரி வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கிறேன். சொல்கிறாங்க எங்கள் வீட்டில், இந்த சமுதாயமும் அப்படி தான் இன்றைக்கி சொல்லுது, என்னதான் பொண்ணுங்கள்லாம் படித்தாலும் கடைசியில் ஒரு 10 பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனலா? அதுதான் மோட்டிவேஷன். அப்போ தான் மாற்றணும், அப்போ தான் வெறி வரும், அப்போ தான் கோவம் வரும். படித்து நம்ம 10 பாத்திரம் கழுவாமல் கணவரை கழுவ வைக்கணும்னு முடிவு வரும். ஆமாம் பஸ். ஐயா, ஒரு பெண் வெளியில் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக வந்தாங்க அப்படின்னா பெற்றோர்களினுடைய சிந்தனையில எப்படி தெரியுமா இருக்கும்? பெண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு ஒரு பக்கம் சிந்திப்பாங்க, இன்னொன்று நம்ம ஊரில் ஒரு பெண்ணை என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்திப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை அப்படிங்கிறதான் எங்களுடைய வாதமாக இருக்குது. அதை தான் ஒரு கவிஞர் பாலா அவர்கள் அழகாக சொன்னார். ஒரு பெண் பட்டம் வாங்குவதற்கு முன்பே பல பட்டங்களை கொடுத்து விடுகிறது இந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தன்னுடைய கவிதையில் சொல்லியிருப்பாரு. ஐயா, இந்த இந்திய நாடு எப்படி வல்லரசு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு மாணவன் கேட்டான். அதுக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து சொன்னார், இப்போ நம்ம இந்தியாவில் 40% பெண்கள் வசிக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்போ முன்னேறாங்களோ அப்போ தான் நம்ம நாடு வல்லரசு ஆகும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் பெண்களும் முன்னேறலை, நம்ம நாடு வல்லரசு ஆகலைன்னு சொன்னால் பெண்களுக்கு இன்று சுதந்திரம் இல்லை, பெண்களினுடைய முன்னேற்றம் இன்று தடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நான் இறுதியாக இப்படி சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். இது தொடக்கத்திற்கான முடிவல்ல, ஒரு நல்ல முடிவிற்கான தொடக்கம். பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டம் பெண்களின் சுதந்திரம் என்பது சோதனைக்குரியதாகவோ சாதனைக்குரியதாகவோ
என்பதை எல்லாம் தாண்டி கட்டுக்கதையாகத்தான் இருக்கிறது என்பது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் எல்லாம் பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி தலைவர் என்று வந்தோடனே அவங்களுடைய கணவன்மார்கள் தான் தலைவராக இருக்காங்க, அவங்க மனைவி தலைவராக இருக்கிறதில்ல, இது சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு தலைவர் சொல்கிறார், நல்லக்கண்ணு என்ற தலைவர் சொல்கிறாரு, போக போக மாறும், எடுத்தோனே மாறிடாது, அதற்கான அடித்தளம் தான் இது, போக போக இந்த பெண் உரிமை மாறும், ஒரு காலத்தில் பெண் தலைமையேற்று செயல்பட வருவாள், அதற்கான வாய்ப்பை முதலில் கொடுங்கள் என்று சொல்லி அந்த நல்லக்கண்ணு அவர்கள் நேற்று இறந்து விட்டார். அந்த மாமனிதனுக்கு நமக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவோம். அந்த மாதிரி மனிதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க, அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஐயா, இன்னைக்கு இப்போ மதுரை இருக்குல்லையா, மதுரையில் ஒரு குட்டி கிராமத்துலேருந்து ஒரு பெண் வளரான்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் குடும்பம் தான் எல்லாமே, குடும்பத்தை தாண்டி எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிற ஒரு பெண்ணை 17 வயதில் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஐயா, அந்த திருமணம் பண்ணி கொடுத்த ஆண் எப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 தடவையாவது குடிக்கணும்னா அந்த பையனால் அடுத்த வேலை செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆண். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்த 3 மாதங்கள்லேயே அந்த கணவன் இறந்து போயிடுறான். 30 பவுன் போட்டு கட்டி கொடுத்த அந்த பவுனும் இல்லை, பூ இல்லை, பொட்டு இல்லாமல் அந்த பொண்ணு கையில் ஒரு கை குழந்தையோட திருப்பூருக்கு வராங்க. ஐயா, அவளுக்கு 19 வயது தான். நினச்சிருந்தா எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு சந்தோஷமாக போயிருக்கலாம், அந்த பொண்ணு நினச்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகள் தான் வாழ்க்கை, இனிமேல் நான் மகளுக்காக தான் ஓட போகிறேன்னு நினச்சி காலையில் 8 மணிக்கு தையல் மிஷினில் வைக்கிற காலை நைட்டு 10 மணி வரைக்கும் எடுக்காமல் தைக்கிறாளே, அந்த சாதனை பெண் என் தாய் என்பதில் நான் ஒரு பெருமை கொள்கிறேன். ஐயா, சூப்பர், தியாகி, சாதனை பெண்ணில் தியாகி. அப்படி இப்போ நான் எங்கள் அம்மா அத்தனை சோதனையை கண்ட பிறகு தான் நான் இன்னைக்கு சாதனை காண முடியும்னா, நான் எங்கள் அம்மாவுக்கு எப்போங்க ஐயா சுதந்திரம் வாங்கி தர போகிறேன்? எப்போ நம்ம கொடுக்க போகிறோம் சுதந்திரம்? நீங்களே சுதந்திரம் தான், நீங்கள் படிக்கிறீங்களே அதே சுதந்திரம் தான். அப்போ எங்கள் அம்மாக்குங்க ஐயா? உங்கள் அம்மாவுக்கு தான் சுதந்திரம், உனக்கு இல்லையா? அதை விடுங்க ஐயா. ஐயா சரி, இப்போ தற்கால சூழலுக்கு வருவோம். இங்கே இருக்க இத்தனை பெண்கள் இருக்காங்க இல்லையா, தைரியமாக நாங்கள் காலேஜுக்கு படிக்க வரோம். காலேஜில் ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, காதல் பண்ணுறாங்க. காதல் விவகாரம் வீட்டில் தெரியும் போது என்ன பண்ணுறாங்க, ஆணவ கொலை பண்ணுறாங்க. இதே நான் வீட்டுக்கு உண்மையாக தான் இருப்பேன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறான். மூஞ்சில் ஆசிட் அடி வாங்குறதா ஒரு பெண்ணோட சாதனையா? ஒரு பெண் இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு அருவாளுக்கு பயப்படலாமா ஆசிட்டுக்கு பயப்படலாமான்னு வாழ்ந்துட்டு இருக்க காலங்க ஐயா இது. இதில் நீங்கள் எப்படிங்க ஐயா சாதனை நீங்கள் சொல்லலாம்? உண்மை. ஐயா, இப்போ இந்த திருப்பூர் மண்ணிலே இது தெரியாமல் யாருமே இருக்க முடியாதுங்க ஐயா. ரிதன்யான்னு ஒரு புள்ள 200 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறாங்க. லட்சமாக சீதனம் போட்டு அவங்க அப்பா கட்டி கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த கணவன் வீட்டில் அது பத்தலைன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறதுனால இறந்து போயிடுறாங்க. ஐயா, நான் என்ன கேட்குறேன், அவங்க அப்பா ஃபோன் பண்ணி, கண்ணு உனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, அப்பா உன்னைய கூட்டிகிட்டு போய்க்கிறேன், உன்னைய பார்த்துக்கிறேன்னு அந்த நம்பிக்கை அந்த தந்தை கொடுத்துருந்தா ரிதன்யா இன்னைக்கு செத்துருக்க மாட்டா, நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டோங்க ஐயா. இதில் எங்கேங்க ஐயா சுதந்திரம் இருக்குது பெண்ணுக்கு? அந்த நிகழ்ச்சி முழுமையாக தெரிந்தால் உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு திருப்பி போனால் நம்ம குடும்பமானம் போயிடும் நினச்சி தான் அந்த பொண்ணு அந்த விஷயத்தை செய்தது. ஆணித்தனமாக கொடுத்துருக்கணுங்களா ஐயா அவங்க? நன்றி ஐயா. ஐயா, எந்த ஆணின்னு எங்களுக்கு தெரியல, சொல்லுங்கய்யா ப்ளீஸ். சரி, அதை விடுங்க ஐயா. விட்டுருவையா, நானே சொல்கிறேன், விட்டுறையா, அடுத்து வாங்கய்யா. ஐயா, முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலைக்கு மேலே முள்ளு விழுந்தாலும் சேதாரம் என்னமோ சேலைக்கு தான் சொல்கிறீங்கல்ல, இதில் ரிதன்யா முள்ளா சேலையாங்க ஐயா? சேலை தான் ஐயா. சரிங்க ஐயா. புத்தர் இருக்காருங்களா, நம்ம இன்ன வரைக்கும் எல்லா அப்பாக்களுக்கும் வலிக்கும் சார், அந்த செய்தி எல்லா அப்பாக்களுக்கும் வலிக்கும், அதில் மாற்றம்லாம் கிடையாது. புத்தர் இருக்காருங்களே, புத்தரை பற்றி தெரியாமல் நம்ம யாராலையுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட புத்தர் அரச வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு ஒரு ஸ்டேஜில் மனைவி வேணாம் மகன் வேணான்னு சொல்லிட்டு துறவியாக போகிறாரு இல்லையா, அதை இன்ன வரைக்கும் நம்ம போற்றி பாராடிட்டு இருக்கோம். அப்போ அதே ஒரு வேளை நீங்கள் ஒரு துப்பு கட்ட வேணுதா சொல்கிறீங்களா? இல்லைங்கய்யா, அப்படிலாம் நீங்கள் போற்றி பாராட்டும், அந்தால் போடு எல்லாத்தையும் விட்டு போயிட்டா போற்றி பாராட்டுறோம்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி இல்லையா, அதே ஒருவேளை புத்தரோட மனைவி யசோத்ரா கணவன் வேணாம் மகன் வேணான்னு போயிருந்தா இந்த உலகம் இதே மாதிரி போற்றி இருக்குமா அந்த பெண்ணை? நிறைய பெண் சாமியார் நம்ம ஊரில் இருக்காங்க. அதனால எனக்கு பிடிச்சதை செய்யறது சுதந்திரம் இல்லை, எனக்கு பிடிக்காத செய்யாம இருக்கிறது சுதந்திரம் தான். இந்த காலத்துல பெண் சுதந்திரங்கிறது சாதனை அல்ல, சோதனை கதை தான் சொல்லி நான் முடிக்கிறேங்க ஐயா என்னோட உரையை. வாழ்த்துக்கள். நான் என்னோட கதையவே நான் சொல்றேங்க ஐயா. எங்க குடும்பம் சாதாரண குடும்பம் தாங்க. எங்க அப்பா என்னன்னா தாங்கி தாங்க நடப்பாங்க. இதே மாதிரி தான் எங்களோட பழப்பு தேடி வந்தா அதே மாதிரி தாங்க வறுமையில போயிட்டு இருந்துச்சு. அப்பா தாங்கி நடக்கிறாங்க. எனக்கு ஒரு அண்ணா இருக்கான்.
அவன் என்ன பண்ணா 12வது முடிய படிச்சுட்டு இருந்தாங்க. அவன் என்ன நினச்சிட்டான்னா அவனுக்கு 12வது படிக்கும்போது நல்லா அவனுக்கு பிடிச்ச குரூப் எடுக்கலையாமா. அதனால அதவே நினச்சி மனசோர்வாகி கோமா ஸ்டேஜ் அளவுக்கு போயிட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக ஊரில் இருக்கிற நிலத்தை காடை எல்லாத்தையும் விற்று எங்கள் அண்ணனோட உடம்ப சரி பண்ணாங்க. ஆம்பளை பையல அப்படி ஃபீல் பண்ணுறான்? ஆமாங்க ஐயா, ஐயோ, அது ஒரு பெரிய சோதனையா இருக்கு என்னை பொறுத்த வரையும். பொம்பளை பிள்ளைனா கூட பரவாயில்ல, ஆம்பளை பையனை போய் இப்படி எங்க அண்ணன் அவனை எங்களோட ஒரு 10 நாள் அனுப்பி விடுமா, எது நடந்தாலும் பார்த்துக்கிடுவான். எங்க அண்ணா நினைச்சிருந்தா வேற ஏதாவது அடிச்சு வேலைக்காவது போயிருக்கலாம். அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணா, எனக்கு பிடிச்ச குரூப் தான் எடுப்பேன், அதுவும் பைத்தியக்காரன். இதை என்ன படிக்க நினைச்சு தினமும் இதவே நினைச்சு எங்களுக்கு பெரிய ஒரு செலவை வச்சிட்டாங்க. இது சரிங்க, அதை சரி பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. சந்தோஷப்பட்டுட்டு இருந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா பல்லு வலின்னு சொன்னாங்க. பல்லு வலினாலே சாதாரண பல்லு வலி தான் சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கிராம்பு அதெல்லாம் வச்சு சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 1 மாதம் இருந்தாங்க. முடியவே இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு அளவுக்கு மேலே தானே எல்லா வலியுமே தாங்க முடியும். அதை தூங்கவும் வரலை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாங்க. அங்கே போனாதான் தெரியுது, டாக்டர் ஒரு பெரிய குண்டை போடுறாங்க. ஏமா உனக்கு இது பல்லு வலி இல்லை, மூளைக்கு போகிற நரம்பு வலிமா, ஆப்ரேஷன் பண்ணணும், 1.5 லட்ச ரூபா செலவா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம். என் அண்ணன் உடம்ப நிலத்தை காடை விற்று எங்கள் அம்மா அப்பா சரி பண்ணாங்க. இப்போ அதே சரி பண்ண எங்கள் அம்மாவுக்கே பிரச்சனை, நாங்கள் எவ்வளோ பெரிய சோர்வில் இருக்கோம். அப்போ தான் நான் 12ஆம் வகுப்பு முடிக்கிறேன், என்னோட தேர்வோட ரிசல்ட் வருதுங்க. நல்ல மதிப்பெண் பெற்றுட்டுங்க. அடுத்து என்ன பண்ணணும், காலேஜில் போய் சேர்க்கணுங்க. அது காசு வேணும்ல. எங்கள் அம்மா நினச்சிருந்தா அந்த 1.5 லட்ச ரூபா வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருந்தவங்களும் சொன்னாங்க, பையனாக கூட படிக்க வைக்கலாம், பொம்பளை பிள்ளை இது எதுக்கு படிக்க வச்சுட்டு போய் கல்யாணத்தை பண்ணி எங்கேயாவது போய் அனுப்புவியா, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் பற்றி கவலைப்படிக்கலைங்க. நானும் படிக்கலை, என் வீட்டுக்காரும் படிக்கலை, அவருக்கும் கால் சரியில்லை. அதனால என் பொம்பளை பிள்ளைய படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த 1.5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு எங்கள் அம்மா இதே கல்லூரியில் என்னை சேர்த்து படிக்க வச்சாங்க. மீண்டும் ஒரு முறை பெரிய தியாகி உங்க அம்மா. இந்த பெண்கள் தான் எடுத்துக்காட்டு பெண் சுதந்திரத்துக்கு. அந்த தியாக பெண்மணியை வணங்குவோம். சொல்லுங்கம்மா. வருத்தமா இருக்கு, ஆனா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே கல்லூரியில இன்னைக்கு நான் முதல் மேடை பேச்சாளரா நிக்கிறேங்க. வாழ்த்துக்கள். அப்ப நான் நினைச்சேங்க, என் மனசுல என்ன தெரியுமாங்க தோணுச்சு, அம்மாவுக்கும் அவ்வளோ மூளையில பிரச்சனை, என்ன பண்றது, எங்க அண்ணனுக்கு இப்படி ஆச்சு, அப்பாவுக்கு காலி இப்படி இருக்கு. இதெல்லாம் எங்க அம்மா தாங்க பண்ணாங்க. அவளை நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு மிக பெரிய தேருக்கு அந்த சிறிய அச்சாணி தாங்க தூணு, அந்த மாதிரி தாங்க என் தாயை நான் நினைச்சேன் அன்னைக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க ஊர்ல என்னை எல்லாரும் எப்படிங்க கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு கணேசா நீ யாராவது உங்கள் ஊரில் யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா நீ கணேசம் பண்ணா வாமா கணேசம் பண்ணே சொல்லுவாங்க. நீ என்ன சரவணா வாமா அப்படின்னு அவங்க அப்பா பேரை வச்சு தாங்க பொண்ணை கூப்பிடுவாங்க. என்ன எப்படி தெரியுமா அவங்க கூப்பிடுவாங்க, நீ நொண்டி பண்ணே தாங்க கூப்பிடுவாங்க. அப்படி இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நான் ஊருக்கு போனால் என்னங்க சொல்கிறாங்க, வெங்கடேசம் பொண்ணான்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் இந்த கல்லூரியில் முதல் பட்டதாரியாக படிக்கிறதால தாங்க. முதல் பட்டதாரி அந்த குடும்பத்திற்கு. இதுதான் பெண் சுதந்திரம். இதற்காகத்தான் இந்த சமூகம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. என்ன நொண்டி பண்ணேன்னு சொன்ன அதே ஊர்ல போய்ங்க நான் கால் ஊன்றி நின்று என்னோட குடும்பத்தையும் மூளைக்கு மூளை நரம்பு பாதிப்படைஞ்சிருச்சு, ஆபரேஷன் பண்ற அப்படி அந்த செலவையும் நான் 2 வருஷம் கழிச்சு இதே கல்லூரியில படிச்சு போய் சும்மா கெத்தா ஸ்டைலா போய் நிப்பேங்க அதே ஊர்ல கால் ஊனி. அப்ப நொண்டி பண்ண சொன்ன வாயெல்லாம் என்னங்க பண்ணும், வாய் அடைச்சு போய் தாங்க நிக்கணும், அப்படிதாங்க பண்ணணும். அதுதாங்க ஒரு பெண்ணுக்கு சாதனை. சூப்பர். என்னோட அப்பாவோட பேரை சொல்ல வைக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை தாங்க நான் நினைக்கிறேன். ஏங்க யாருக்கு சோதனை வரல, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்குமே சோதனை வருதாங்க. நடுவர்களே உங்களுக்கு சோதனை கட்டுக்கதையே தான், ஆட பெண்ணுக்கா எல்லாமே இருக்குதாங்க செய்யுது, யாருக்கா இல்லைங்க. அந்த சோதனையெல்லாம் கடந்தாங்க இத்தனை நடுவர்கள் இத்தனை ஆசிரியர்கள் எல்லாரும் சாதிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
சோதனையா இருந்தாலும் சரி கட்டுக்கதையா இருந்தாலும் சரி பேசுறவன் பேசிட்டு தாங்க இருப்பான். சோதனையா என்ன வரும், என் வாழ்க்கையில இது நடந்துருச்சுப்பா, நான் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு காலு போச்சு கை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுக்கதைனா என்ன, 12 மணிக்கு மேலே வெளியே போனால் 1 மணி நேரம் போகக்கூடாது, பேய் அடிச்சிடும், காற்று அடிச்சிடும், அதை அடிச்சிடும், இதை அடிச்சிடும். ஆனால் நீங்கள் யாரும் 12 மணிக்கு போகாமல் இருக்கீங்களா? இப்படி தாங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எனவே இன்றைய சூழல் பெண்களின் சுதந்திரம் சாதனை 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 என்று சொல்லி ஒரு சாதனை பெண்மணி சொல்லுது, சாதனைன்னு சொல்லி ஒரு சாதனை பெண்மணி, சாதனை அம்மா, இதுதான் வரலாறு. அவங்க அம்மா ஒரு சாதனை பெண்மணி, இந்த அம்மா ஒரு சாதனை பெண்மணி, அந்த குடும்பத்தின் முதல் பட்டதாரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணியின் அம்மாவிற்கான ஆபரேஷனுக்கான அனைத்து செலவையும் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குழுமம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குழுமத்தின் கன்னியாகுமரி மாநில புரவலர் பாமா அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்து அவருடைய மருத்துவமனை செலவுக்கு தொடங்கி வைக்கிறார். திருநெல்வேலியில யமகா ஷோரூம் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு உமன் ஆண்டர்பிரனர். இங்கே விருது வாங்கின யோகா ஆசிரியை சாவித்திரி மேடம் இந்த அம்மா 5,000 ரூபாய் கொடுத்து உதவுறாங்க. ரொம்ப நன்றி. எங்களோட இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அடிஷனல் சேர்மன் கோயம்புத்தூர் ஜோன் அவ்வை முருகன் அவர்கள் 20,000 ரூபாய் அப்படி வாங்கிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை மக்கள் தர்பார் தத்தெடுக்கிறது. அடுத்த புதுக்கோட்டை மார்ச் கடைசி வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இவங்கள் அருமை தாயை மேடையேற்ற திட்டமிடுவோம். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும், நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய், ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும், பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவா